கொஞ்சம் வித்தியாசமா நல்லா திருப்தியா சாப்பிட்ட மாரி இருக்கும். கோதுமை ரவை இருந்தா போதும். குக்கர்ல ஈஸியா பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறோம். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து. கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பட்டை, 2 கிராம்பு, அன்னாச்சி பூல பாதி சேர்த்துருக்குறோம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். இதை நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்குறோம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். எனக்கு இது கொஞ்சம் குலைவாக இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு குலைவாக வேண்டாம்னா நீங்கள் 2½ கப் அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துருக்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். 2 விசில் வந்ததும் சிம்மில் 5 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். சூப்பர் சாஃப்டாக இருக்கும். சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இட்லி, தோசை, பூரி, பொங்கல்லாம் போர் அடிச்சிருச்சுன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு திறந்தாச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டிஃபன் ரெடி. இது கூட எனக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். சிலர் தயிர் வச்சு கூட சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த காம்பினேஷன் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.